சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சூரிய பகவான் தன்னுடைய 7 குதிரைகள் இருக்கக்கூடிய இந்த ரதத்தை வடக்கு திசை திருப்பி பயணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ரத சப்தமி. இந்த நாள் சூரிய பகவானுடைய பிறந்த நாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய தேவன் அப்படின்றவர் நம்மளுடைய ஜாதகத்தில் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மகாரகன் அப்படின்னா அப்பா மாதிரி. நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லா விதமான செல்வ செழிப்புக்கும் காரணம் சூரிய பகவான் தான். இவருடைய அருளாசி இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு இந்த எல்லா விதமான செல்வங்களும் நிலச்சி நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு ஏற்படும். நம்ம இந்த பிறவியில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய தேவையில்லாத பேட் கர்மாஸ், தீய கர்மாக்கள், நம்ம செஞ்ச பாவங்கள், பல ஜென்மத்து பாவங்கள் எல்லாமே சேர்ந்து நம்மளை துரத்திட்டே வருது. இந்த மாதிரி வரக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். சூரிய பகவானுக்கு உரிய தானியத்தை நீங்கள் இந்த நாள் அன்னைக்கு பசு மாட்டுக்கோ இல்லைன்னா நீங்கள் பறவைகளுக்கோ உணவாக தானம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பாவம் அப்படின்றது முழுமையாக தீர்க்கப்படுது. இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. ஏன் கோதுமை சொல்கிறேன்னா, சூரிய பகவானுக்குரிய தானியம் கோதுமை. இந்த கோதுமை மாவில் சப்பாத்தி நீங்கள் பண்ணி இதை பசு மாட்டுக்கு கொண்டு போய் உணவாக கொடுங்க. பசு மாடு கிடைக்கல அப்படின்றவங்க முழு கோதுமையாகவே நீங்கள் எடுத்து கொஞ்சமாக ஊற வச்சு அதை பறவைகளுக்கு, முக்கியமாக புறாக்களுக்கு நீங்கள் தூவி விடலாம். இந்த 2 விஷயங்களை நீங்கள் தானமாக பண்ணுறது மூலியமாக முழுக்க சூரிய பகவானுடைய அருளை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கரைக்க முடியும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.